Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். மல்லி, என்னங்க? அந்த போட்டோவை ஏன் மாட்டின? ஏன் மாட்டக்கூடாதா? உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க போன்ல இருந்து எடுத்து பிரிண்ட் போட்டுட்டேன். ஏன் மல்லி இப்படி பேசுற? நான் கொஞ்சம் ஃப்ரீயான உடனே அதே போட்டோவை ஃப்ரேம் பண்ணி மாட்டலான்னு இருந்தேன். வேணாங்க, இந்த போட்டோ போட்டாச்சுல்ல, இதுவே இருக்கட்டும். ஏன் மல்லி இப்படி விலகி விலகி போற? விலைக்கு போறேனா? அப்படியெல்லாம் இல்லையே. என் முகத்தை பார்க்க மாட்டேங்கிறிய. என்னோட மனசுல என்ன இருக்குன்னு நான் அன்னபூர்ணி அம்மா முன்னாடி வச்சு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிட்டேன். இதுக்கு மேல நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறேன்? நான் உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்கலங்க. வாழ்க்கை அது பாட்டுக்கு எங்க கூட்டிட்டு போதோ அதே போக்குல போயிட்டு போறேன். நாம முட்டி மோதி என்ன பண்ணாலும் ஒண்ணுமே நடக்காது. அது இப்பதான் எனக்கு புரிஞ்சிருக்கு. மல்லி, அது இன்னைக்கு சாயந்தரம் அந்த போட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வரேன். இல்லங்க, உடைஞ்சது உடைஞ்சதாவே இருக்கட்டும். அது காரணமா தான் உடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த காலத்துல இருக்கிற நீ? இன்னும் பழைய காலத்து ஆளுங்க மாதிரி அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருப்பியா? ரேணுகா ஏதோ தெரியாம உடைச்சிட்டா. அத வச்சு எமோஷனலா கனெக்ட் பண்ணி நீ ஏன் உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? இல்லங்க, அந்த அர்த்தத்துல சொல்லல. இப்ப நமக்கு என்ன வேணும்? ரேணுகா அக்கா குணமாகணும், அதானே? அதுக்கான ஒரு சின்ன முயற்சியாதான் இந்த போட்டோவை நான் மாட்டியிருக்கேன். இத பாக்குறப்ப ரேணுகா அக்காக்கு பழைய ஞாபகம் வரலாம் இல்லையா? ஒரு சின்ன பொறி தானே. கல்யாணத்தை பத்தின அப்படி ஒரு பொறி அவங்க மனசுல பட்டுச்சுன்னு வைங்க. அடுத்தடுத்து உங்க கூட அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, வெண்பா பொருந்தது, இதெல்லாம் நினைவுக்கு வரலாம்ல. மல்லி, ரேணுகா சரியாகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்கிட்ட எப்பவும் போல இருக்கணும். அதான் எனக்கு ஆசை. ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வரேன்னா... விடுங்க, திரும்ப திரும்ப ஏன் சொல்றீங்க? நீங்க பெரியம்மா கிட்ட பேசும்போது நான் கூட தானே இருந்தேன். தேங்க்ஸ் மல்லி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அன்னபூர்ணி அம்மா புரிஞ்சுப்பாங்களோ இல்லையோ, நீ என்ன புரிஞ்சுப்ப. நீங்க எப்ப சீக்கிரமே ரேணுகாவை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னீங்களோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு. புரியல, நீ என்ன சொல்ற? இப்ப வேணா வேற மாதிரி இருக்கலாம், ஆனா ரேணுகா அக்காக்கு சரியானதும் நீங்க, ரேணுகா அக்கா, அப்புறம் வெண்பான்னு உங்க உலகம் தனி உலகம். அதுல வேற யாருக்கும் இடம் இருக்காதுல்ல. மல்லி, நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் அப்படி சொல்லவே இல்லையே. கூட்டிட்டு போறேன்னு சொன்னதுக்கு பதிலா கூட்டிட்டு போயிடுறோன்னு சொல்லிருந்தீங்கன்னு வைங்க, நானும் அதுல இருக்கிறேன்னு எனக்கு லைட்டா தோணி இருக்கும். ஆனா தேங்க்ஸ்ங்க, அந்த குழப்பத்துக்கு இடம் இல்லாம பண்ணிட்டீங்க. மல்லி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? ரேணுகாவை கூட்டிட்டு போயிடுறேன்னு சொன்னேன், அதுக்குன்னு வெண்பாவை நான் விட்டுட்டு போயிடுவேன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டா அது சரியாயிடுமா? அப்படிதான் இருக்கு நீ கேக்குறது. நாங்கிறதுல நான் மட்டும் இல்ல மல்லி, அதுல நீயும் இருக்க. அத புரிஞ்சுக்கோ. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்குங்க, வெண்பா வேற தேடுவா.
இவ்வளவு தெளிவா யாருக்கும் தெரியாம நடுராத்திரி இறங்கி வர தெரியுது. என் போனை எடுத்துட்டு மாட்டிக்க கூடாதுன்னு திருட்டுத்தனமா சுத்தி முத்தி பார்க்க தெரியுது. புத்தி பேதலிச்சவளுக்கு எதுக்கு போனு? எனக்கு உன்னை பார்த்ததுமே ஆரம்பத்துல இருந்து ஒரு டவுட் வந்துட்டே தான் இருக்கு. நிஜமாவே நீ மைண்ட் சரியில்லாதவளா இல்ல அப்படி நடிக்கிறியான்னு. இரு இன்னைக்கு உன்னை பத்தி எல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிய போகுது. கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு ஆதாரத்தோட எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கிறேன். அச்சச்சோ, அவளை காணோம். எங்க போனா? ஒருவேளை வீட்டை விட்டு போறவ போனோட போயிட்டாளா? போச்சே. அப்பாடா, போனை தூக்கிட்டு ஓடல, இங்கதான் நிக்கிறா. சூப்பர். அடியே, நீ பைத்தியம்னு இந்த ஊரு நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். நான் நம்பவே மாட்டேன். எவ்வளவு தெளிவா போனை தூக்கிட்டு வந்து இருட்டுக்குள்ள நின்னு தெளிவா டயல் பண்ற. நீ இன்னைக்கு என் கையில மாட்டின. இன்னைக்கு இருக்குடி கச்சேரி. ஹலோ கடவுளே, ஹலோ, நான் தான் பேசுறேன். உனக்கு தெரியலையா? ஓ, வீடியோ கால் இல்லையோ? கடவுளே, நான் இங்க விஜய் வீட்ல இருக்கேன். என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறேன். இல்ல நான் இன்னும் எவ்வளவு நாள் தான் இங்கே இருக்கிறது? பாரு, இந்த பக்கம் வந்தா என்ன கூட்டிட்டு போயிடு. ஏ, இங்க வா. உன் கூட தான் கடவுளே. சொர்க்கத்துக்கு. எனக்கு போர் அடிக்குது கடவுளே. ஆமா, அங்க மழை தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு? ஊர் செழிப்பா இருக்கா? இங்க ரொம்ப டல்லா இருக்கு. அங்க மலையில இருந்து ஊத்திக்கிட்டு இருக்கு. எங்க நம்ம ஊருக்கு கொஞ்சமாவது அனுப்ப கூடாதா? ஊர்ல மழை தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டமா போச்சு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, சோறு தண்ணி இல்லாம நாங்க சாக வேண்டியதான். இத பாரு கடவுளே, மரியாதையா இன்னைக்கு ராத்திரி மழை தண்ணிய திறந்து விட்டுடு. இல்லன்னு வச்சுக்கோ, நான் கடுப்பாடுவா சொல்லிட்டேன். நீ என்ன இங்க? தூக்க வரலையா மனோகரண்ணா? அது இல்லப்பா, இந்த போன்ல என் முதலாளி. ஓ, போன்ல யாரு? ஏ மனோகரண்ணா, அறிவில்ல உனக்கு? நீ போன் பேசுறப்போ நான் இப்படிதான் வந்து டிஸ்டர்ப் பண்றேனா? சரி, உனக்கு என்ன வேணும்? போன்ல நீ யாருகிட்ட பேசிட்டு இருந்த? ஓ, அது கேக்குறியா? நீயும் பேசுறியா? பேசாம நீயும் எங்க சங்கத்துல சேர்ந்துற. சங்க தலைவர்கிட்ட பேசினா இப்பவே சேர்ந்துடலாம். இரு, நான் நம்பரை எடுத்து தரேன். சங்கமா? என்ன சங்கம் அது? கடவுள் கிட்ட. நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன். ஏய், என்ன கோமாளி நினைச்சு ஏமாத்த பாக்குறியா? நான் உன்னை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். நீ திருட்டுத்தனமா போன் எடுத்ததையும் பார்த்தேன். பூனை மாதிரி திருட்டுத்தனமா நீ வெளியே வந்ததையும் பார்த்தேன். களவாணித்தனம் பண்றதுக்கு முன்னாடி மாட்டிப்போமேன்னு சொல்லி சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா போன்ல டயல் பண்ணதையும் நான் பார்த்தேன். இங்க பாரு, இதுக்கு மேலயும் என்ன ஏமாத்த முடியாது. கையும் களவுமா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு உனக்கு இருக்கு கச்சேரி. அண்ணா கத்தாத, நான் கடவுள் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். காட் ப்ராமிஸ். பொய் சத்தியம் பண்ணி என்ன காலி பண்ணலான்னு பாக்குறியா? என்கிட்ட நடக்காது. இன்னைக்கு உன் வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்தல, என் பேரு மனோகர் கிடையாது. குடு போன. மல்லி, மல்லி, மாப்ள, 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 மல்லி, மாப்ள. மனோகரண்ணா, ஏன் ராத்திரில சத்தம் போட்டு கத்திக்கிட்டு இருக்க? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கல்ல. உனக்கு என்ன வேணும்? தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி சம்பவம் நடந்தா எப்படி தூங்குவாங்க? அதெல்லாம் யாரும் தூங்க மாட்டாங்க. நீ ஏன் சம்பந்தம் இல்லாம பேசுற? ஏய், இங்க பாரு, இதுக்கு மேல இங்க யாரும் ஏமாத்த முடியாது. நான் என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். யார்கிட்ட விளையாடுற? பாக்க இளிச்சவன் மாதிரி இருக்கேன்னு தலையில மிளகா அரைக்க பாக்குறியா? ஏய், இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப நாளா மிளகா அரைக்க விட்டேன். இப்ப உஷாராயிட்டேன். உன்னை விட மாட்டேன். மாமா வாங்க. மாப்பிள, மல்லி, எல்லாரும் இந்த அநியாயத்தை என்னன்னு கேளுங்க. என்ன என்னாச்சு?
மாமா என்னாச்சு? அம்மா ரேணுகாக்கா நீங்க எப்படி வெளியே போனீங்க? மாமா என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு ரேணுகா மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரேணுகா நீ என்ன செஞ்ச? ஆஹா, நான் ஒண்ணுமே செய்யல. இந்த மனோகர் அண்ணா தான் திடீர்னு பேய் மாதிரி கத்துறான். மனோகரே, என்ன நடந்துச்சு சொல்லு. அப்படி கேளுங்கம்மா. இவ மல்லி கூட தானே படுத்திருந்தா. இவ எதுக்கு எழுந்திருச்சு கீழே வந்தான்னு கேளுங்க. எதுக்கு மணி கீழே வந்த? அது நான் மனோகர் அண்ணா கூட விளையாட வந்தேன். எது? ஏன் கூட விளையாட வந்தியா? அவ்வளவுதான், உனக்கு மரியாதை கேட்டுன்னு சொல்லிட்டேன். மாமா கொஞ்சம் நிதானமா பேசுங்க. அவகிட்ட ஏன் கோவப்படுறீங்க? மாப்பிள, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல மாப்பிள. அவ கொஞ்சம் சூதானமா நடந்துங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். சரி மனோகர், நீதான் சொல்ல. நான் தண்ணி குடிக்க போயிருந்த சமயம் ஹால்ல வச்சிருந்த என் போன் எடுத்துக்கிட்டு இவ நைஸா டைனிங் டேபிள் போயிட்டா. போனை தூக்கிட்டா? அம்மா யாரு ரூம் கதவை திறந்து வச்சா? கதவை என்ன பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணி வச்சிருப்போம். ரேணுகா அக்காவே திறந்தாங்களா? ரேணுகா அக்காவை கொஞ்சம் விசாரிச்சா இன்னும் என்னென்ன திறந்திருக்கான்னு நல்லாவே புரியும். மாமா ரேணுகா வந்தது ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல. அதான் ஏதேதோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஏய், மனோகர் அண்ணாவை திட்டாத. என்ன அவரு நல்லா பாத்துக்கிறாரு. மாப்பிள, சொல்றத முழுசா கேட்டுட்டு பேசு மாப்பிள. அவளே ரூம் கதவை திறந்து டைனிங் டேபிள் போய் என் போன்ல இருந்து யாருக்கோ கால் பண்ணி பேசிருக்கா. யாருக்கு? யாருக்கு தெரியும்? இவகிட்ட தான் கேட்கணும், யார்கிட்ட போன் பண்ணி பேசினான்னு. மாப்பிள, என்ன முறைக்காத மாப்பிள. முறைக்க வேண்டிய இடத்துல முறைச்சுக்கோ. நீங்க தான் ஆளாளுக்கு அவ மனநல சரியில்லாதவன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா நான் கடிச்ச வரைக்கும் அவதான் நம்ம எல்லாரையும் மனநலம் சரியில்லாதவங்களா மாத்திக்கிட்டு இருக்கா. ரேணுகா, இங்க வாமா. மாப்பிள, அவளை இங்க வர சொல்லுங்க. ஓ வா. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். சொல்லு, மனோகர் போனை எடுத்தியா? சொல்லு, கேக்குறாங்கல்ல, சொல்லு. எடுத்தேன். எதுக்குமா? பாத்தீங்களா? அம்மா உங்ககிட்ட தான் கேக்குறேன். நீ யார்கிட்டயோ போன்ல பேசினியாமே, அப்படியா? சொல்லுங்கக்கா. பாத்தீங்களா பாத்தீங்களா, கேட்டீங்களா? நான் சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப அவ வாயாலே கேட்டீங்களா? இப்ப என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. ரேணுகா, யார்கிட்டமா போன்ல பேசுன? சொல்லுமா. அது நான் சாமி கிட்ட பேசினேன். எது? மா, என்கிட்ட போட்ட அதே பிட்ட இங்கேயும் போடுறியா? சத்தியமா நான் சாமி கிட்ட தான் பேசினேன். ஆனா அதெல்லாம் சாமி கிட்ட போவே போவாது. போகாதா? ஏன்? சாமிக்கு சிக்னல் கிடைக்கலையாமா? போகல. மனோகர் அண்ணா ஒட்டு கேட்டுட்டான். அதான். ஏய், இங்க பாருங்க, இவ நல்ல நாடகம் போட்டுட்டு இருக்கா. இவ வண்டவாளெல்லாம் தெரியும். இப்போ இவ ஐயப்ப சாமி கிட்ட பேசினாளா, முருகன் கிட்ட பேசினாளா, இல்ல எந்த ஆசாமி கிட்ட பேசினான்னு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. செல்ல இருந்து நம்பர் எடுத்து நாமளும் ஸ்ட்ரைட்டா பேசிடுவோம். என்ன சொல்றீங்க? என் போன் பாத்தீங்களா பாத்தீங்களா? இவ ஏன் பயப்படுற? நான் சொல்லல, இவ தெளிவா தான் இருக்கா. நீங்க தான் நம்பல. அக்கா போனை கொடுங்க. எதுக்கு மல்லி? நான் ஒரு நம்பர் பார்க்கணும். போனை கொடுங்க. ரேணுகா குடு குடு, நான் பாக்குறேன். குடு குடு. மல்லி இதோ பாரு. பேட்டர்ன் லாக் போட்டிருக்கீங்களாண்ணா? ஆமாமா மல்லி, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நீ வேணா கொடு, நான் போட்டு தரேன். என்னண்ணா நீங்க? உங்க பேட்டர்ன் கஷ்டமா இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. அத அவங்க அன்லாக் பண்ணி போன் பேசிட்டு இருந்தாங்களா? என்னண்ணா இது? இந்தாங்க உங்க போன். இல்ல மல்லி, அது வந்து அக்கா எதுக்கு ராத்திரி தனியா வரீங்க?
சாமி கிட்ட பேசலான்னு வந்த மல்லி. ஏய் பையா, நீ என்ன சாமி கிட்ட பேச விடாம பண்ணிட்டல. இந்த போனை வச்சு உனக்கு எதுக்கு போன்? ரேணுகா ஏய் என்ன பண்ணிட்ட நீ? என் போன் உடைஞ்சு போச்சு. மாமா எல்லாம் உங்களால தான். தேவையில்லாம இவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கி அவளை டென்ஷன் படுத்திட்டீங்க. அதான் உடைச்சிட்டா. விடுங்க, நான் சரி பண்ணி தரேன். அக்கா வாங்கக்கா, கொன்னுடுவேன். வாங்க வாங்க. அட என்னப்பா நீ ஒரு வேலை உருப்படியா பண்ணாத. அது வந்து போன் அவ தானே உடைச்சா. அவளை மாட்டி விடலான்னு பார்த்தா நான் மொக்க வாங்கினதான் மிச்சம். கடைசியில நம்மள காலி பண்ணிட்டு போயிட்டாளே. ஐயோ, போன் வேற உடைஞ்சு போச்சு. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என் போனு, ஐயோ. மல்லி, நம்ம எங்க போறோம்? ரேணுகா, உனக்கு சீட் பெல்ட் போட சொல்லி கொடுத்தல, ஆ, ஆ, போட்டு. ஆ. கரெக்டா போட்டுட்டேனா? குட், வெரி குட். மல்லி, நம்ம எங்க போறோம்? ஹாஸ்பிட்டலுக்குக்கா. ஹாஸ்பிட்டலுக்கா? எதுக்கு? உனக்கு உடம்பு சரியில்லையா? அக்கா, ஹாஸ்பிட்டல் உங்களுக்காக தான் போறோம். ஐயோ, எனக்கா? எனக்கு எதுக்கு? உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குல்ல, இருமல் வருதுல்ல, அதுக்குதான். ஆனா மல்லி, அங்க ஊசி போடுவாங்கல்ல, எனக்கு பயமா இருக்கு. வேண்டாம், ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வேண்டாம். இல்லக்கா, ஊசி எல்லாம் வேண்டாம். இனிப்பா மாத்திரை சிறப்பெல்லாம் வாங்குவோம். அப்படியா? சரி, அப்பனா ஓகே. ஆ, ஒரு பாட்டு போடு. பாட்டா? என்னங்க சர்வீஸ் பண்ணிருக்கீங்க? எத்தனை தடவை குடுக்கறது உங்ககிட்ட சர்வீஸ்க்கு? நடு ரோட்ல கார் நின்னுட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, எவ்வளவு செலவு பண்றது நானு. சும்மா சும்மா வந்து ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்களா? இப்ப சீக்கிரமா இங்க ஆள் வரணும். அதெல்லாம் எனக்கு சரி, இருங்க, நான் கூப்பிடுறேன். ராஜமா, என்ன ரேணுகாவா? ஆமா ராஜிமா, ரேணுகா அக்காவே தான். மாமா பக்கத்துல உட்கார்ந்து போயிட்டு இருக்காங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிறது ரேணுகா அக்கா தான். யாரு? செத்து போயிட்டாளே, விஜயோட வைஃப், அந்த ரேணுகாவா? ஆமா ராஜிமா. பைத்தியமா உனக்கு? செத்து போன ரேணுகா வந்து விஜய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காளா? ஐயோ ராஜிமா, அவளே நான் நல்லா பார்த்தேன். அது ரேணுகா அக்கா தான், எனக்கு நல்லா தெரியும். அதை கன்ஃபார்ம் பண்ண நம்ம எப்படியாவது போய் அவங்களை பிடிச்சிடலாம். ஏய், உன்ன மாதிரி என்னையும் பைத்தியமாக்கிடலாம்னு முடிவு பண்ணிட்டியா? ஷோ ராஜிமா, சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க. விஜய் கார் ஓட்டிட்டு போறான்னு சொன்னதே நான் இன்னும் நம்பல. இதுல அவன் பக்கத்துல ரேணுகா உட்கார்ந்துட்டு போறத வேற நான் நம்பணுமா? நான் நிஜமா பார்த்தேன் ராஜிமா, கார்ல போனது ரேணுகா அக்கா தான். கோர்ட்ல நீ போய் சாட்சி சொன்ன பாத்தியா? அதான் உனக்கு மூளை குழம்பி போயிருச்சு. நேரா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தாதான் முழுசா கலண்டு போறதுக்குள்ள தடுக்கலாம். ஓ இல்ல ராஜிமா, நான் குழம்பு எல்லாம் பேசல. அப்படின்னா அந்த ரேணுகா பேய் இருக்குல்ல, அதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடுக்கெல்லாம் அடிச்சு வேப்பல அடிச்சாதான் உன்கிட்ட இருந்து பேய் ஓடும். ஏன் ராஜிமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தெளிவாதான் இருக்கேன். என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். ஆமா, நாங்கெல்லாம் ஒத்த கண்ணு மூடிக்கிட்டு தான் பாப்போம்ல. இத பாரு, அறிவு கெட்ட தனமா எதுவும் உளராத. நான் இருக்கிற டென்ஷன்ல ரேணுகாவை பார்த்தா, அவளை பார்த்தா, இவளை பார்த்தா நல்லா கதை விட்டுட்டு இருக்க. ஷோ ராஜிமா, கார்ல மல்லியும் அன்னபூர்ணியும் இருந்தாங்க. டிரைவர் சீட்ல மாமா இருந்தாரு. முன்னாடி ரேணுகா தானே உட்கார்ந்திருந்தா. இல்ல ஒருவேளை அது வெண்பாவா இருக்குமா? என் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்குமோ? இல்லையே, சேலை கட்டிருந்தாலே. அச்சோ, நான் சொன்னா இவங்க வேற நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.